வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியலில் முக்கியமான எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் கிளாம்ப் பர்னிங் ப்ராசஸ் அட் விச் ஆங்கிள் பிரிக்ஸ் ஆர் டு பி லைட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்ஸை நம்ம கிளாம்பில் வச்சு பர்ன் பண்ணுவோம். அப்போ இந்த கிளாம்ப் எவ்வளோ ஆங்கிளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கிளாம்ப் பார்த்தோன்னா ஒரு இன்க்ளினேஷன், சர்டன் இன்க்ளினேஷன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எவ்வளோ இன்க்ளினேஷன் பார்த்தோன்னா 15 டிகிரி ஆங்கிளில் இந்த கிளாம்ப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் தான் நம்ம பிரிக்ஸை வச்சு பர்ன் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் பி 15 டிகிரி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் செக்கிங் த லென்த் ஆஃப் பிரிக்ஸ் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் டு பி டேக்கன். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி இந்த பிரிக்கோட லென்த் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்டில் எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எடுத்து அதோட லென்த் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி அதோட பிரிக்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் நம்ம எடுப்போம்னு பார்த்தோன்னா 20 பிரிக்ஸ் ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபார் பிரிக் ஒர்க் இஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக் ஒர்க்குக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஐஎஸ் கோட் என்ன பார்த்தோன்னா 2212. அதுதான் இந்த ஐஎஸ் கோடு பிரிக் ஒர்க்குக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் அலுமினா இன் த கிளே இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த பிரிக்கஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ அந்த அலுமினா கண்டென்ட் பிரிக்கரத்தில் எக்ஸஸாக ப்ரெசென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அலுமினாவோட பர்சன்டேஜ் எக்ஸஸாக போகும்போது அப்போ என்ன மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்ஸை ட்ரையிங் அப்போ கிராக்கும் வார்ப்பும் க்ரியேட் பண்ணும். இப்போ ஆப்ஷன் பி மேக்ஸ் த பிரிக் கிராக் வார்ப் ஆன் ட்ரையிங். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். an indentation in the face of a brick to form a key for holding the mortar is. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கோட ஃபேஸில் பார்த்தோன்னா ஒரு இன்டென்டேஷன் மார்க் இருக்கும். அந்த மார்க் எதுக்காகன்னு பார்த்தோன்னா அந்த இன்டென்டேஷன் இந்த மார்ட்டரை ஹோல்ட் பண்ணுற ஒரு கீ மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த இன்டென்டேஷன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா ஃப்ராக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A bond in which the bricks are kept at an inclination to the direction of the wall is. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் பாண்டில் இந்த பிரிக்கை இந்த வாலோட டைரக்ஷனில் இன்க்ளைண்டாக வச்சுருக்கக்கூடிய டைப் ஆஃப் பாண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் வாலோட டைரக்ஷனில் இந்த பிரிக்கை இன்க்ளைண்டாக வச்சுருக்கக்கூடிய பாண்டு பேர் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரேக்கிங் பாண்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் பி ரேக்கிங் பாண்ட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸஸ் ஆஃப் லைம் இன் பிரிக்ஸ் ஷால். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கில் பிரிக்கரத்தில் லைமோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும் போது எக்ஸஸாக இருக்கும் போது அப்போ என்ன நடக்கும் இந்த பிரிக்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ லைமோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது பிரிக்ஸில் என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்கோட ஷேப் மெல்ட்டாகவும் லூஸாக ஆயிரும். அதாவது அதோட ஷேப்பே மாறிடும், மெல்ட் ஆயிரும். பிரிக்கோட ஷேப்பே கிடைக்காது. அப்போ ஆப்ஷன் பி மெல்ட் அண்ட் லாஸ் தேர் ஷேப் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is not a defect in bricks? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4ல் எது பிரிக்ஸோட டிஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4ல் பிரிக்ஸோட டிஃபெக்ட் எது கிடையாதுன்னு பார்த்தோன்னா வெஜ் கட் அப்படின்றது டிஃபெக்ட் கிடையாது, மற்றதெல்லாம் டிஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வெஜ் கட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following defect appears due to presence of alkalis in the bricks? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கில் ஆல்கலிஸ் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அப்போ பிரிக்கில் எந்த மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரிக்கில் இந்த ஆல்கலிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து என்ன மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் ஆகும்னு பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ்ன்ற அந்த டிஃபெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டைப் ஆஃப் மேசன்ட்ரி பாண்ட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஹெவி லோட் ஆன் மேசன்ட்ரி. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் மேசன்ட்ரி பாண்டு, அதாவது எந்த டைப் ஆஃப் பாண்டை நம்ம ஹெவி லோடான மேசன்ட்ரி ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எந்த டைப் ஆஃப் பாண்டை நம்ம ஹெவி மேசன்ட்ரி ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா லோடு ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஹெவி லோட் மேசன்ட்ரி ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் பாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 9 cm by 9 cm side of a brick as seen in the wall face is generally known as. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 9 cm by 9 cm இந்த சைடு பிரிக்கில் அதோட இந்த சைடு டைமென்ஷன் எப்படி தெரியும்னு பார்த்தோன்னா அந்த வாலோட ஃபேஸ் டைரக்ஷனுக்கு இந்த பிரிக்கோட இந்த டைமென்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை பார்த்து இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேர்மை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேர்மை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஹெட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் குவான்டிட்டி ஆஃப் சிலிக்கா இன் பிரிக் இம்பார்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த சிலிக்கா கண்டென்ட் வந்து பிரிக் இடத்துல அதிகமாக எக்ஸஸாக வந்து இருக்கும் போது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிலிக்கா வந்து எக்ஸஸாக வந்து இருக்கும் போது அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா பர்னிங் அப்போ இந்த பிரிக் வந்து பிரிட்டிலாக வந்து மாறிடும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி பிரிட்டில்னஸ் ஆன் பர்னிங் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் பிரிக் ஒர்க் ஈச் கோர்ஸ் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் இன். ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த பிரிக் ஒர்க்கில் பாண்டில் வந்து பார்த்தோம்னா இந்த பிரிக் ஒர்க்கை வந்து ஒவ்வொரு கோர்ஸ்லையும் ஆல்டர்னேட்டிவாக ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட் கோர்ஸில் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் ஆல்டர்னேட்டாக வந்து இந்த ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் வந்து வச்சுக்கக்கூடிய பாண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் பாண்டில் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ளெமிஷ் பாண்டில் தான் வந்து ஒவ்வொரு கோர்ஸ்லையும் ஆல்டர்னேட்டிவாக ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி ஃப்ளெமிஷ் பாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following represents the portion of brick whose one end is cut splayed for full width. ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கோட ஒரு போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறாங்கன்னா ஒரு எண்டில் அதோட ஃபுல் வித் வந்து அந்த பிரிக்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு எண்டில் வந்து ஃபுல் வித் இருக்கும், இன்னொரு எண்டில் வந்து ஸ்ப்ளேடாக அதாவது இன்க்ளைண்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன் ஆஃப் பிரிக்கை எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஆஃப் பிரிக்கை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மிட்ரெட் க்ளோஷர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஒரு பக்கம் இன்க்ளைண்டாகவும் ஒரு பக்கம் ஃபுல் வித் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி மிட்ரெட் க்ளோஷர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the horizontal distance between the vertical joints in successive course is known as. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய ஹரிசான்டல் டிஸ்டன்ஸை ஒவ்வொரு கோர்ஸ்லையும் ஒவ்வொரு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோர்ஸில் வெர்டிக்கல் ஜாயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸில் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டேர்ம் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டேர்ம் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தோன்னா லேப் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி லேப் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், to construct a 10 cm thick partition wall should prefer dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ 10 சென்டிமீட்டரில் ஒரு பார்ட்டிஷன் வால் வந்து கட்டணும் அப்படின்னா அப்போ எந்த டைப் ஆஃப் பாண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 10 சென்டிமீட்டர் திக்னஸில் பார்ட்டிஷன் வால் வந்து கட்டணும்னா நம்ம என்ன பாண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்னா ஸ்ட்ரெச்சர் பாண்ட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஸ்ட்ரெச்சர் பாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a type of bond in brick masonry consisting of alternate courses of header and stretchers is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் பாண்ட் அதாவது பிரிக் மேசன்ட்ரியில் இந்த பாண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஆல்டர்னேட் கோர்சஸில் ஒன்று விட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி ஆல்டர்னேட் கோர்சஸில் ஹெடர் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப் ஆஃப் பாண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாண்டிங் நம்ம எப்படி சொல்லுவோம்னா இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி இங்கிலீஷ் பாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிளின் யூஸ்ட் மோஸ்ட் வைட்லி இன் இந்தியா இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கிளின் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த கிளின் வந்து அதிகமாக இந்தியாவில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா புல் ஸ்ட்ரென்ச் கிளின் தான் வந்து இந்தியாவில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மினிமம் திக்னஸ் ஆஃப் வால் வேர் சிங்கிள் ஃப்ளெமிஷ் பாண்ட் கேன் பி யூஸ்ட் இன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த சிங்கிள் ஃப்ளெமிஷ் பாண்டில் மினிமமாக வால் திக்னஸ் நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சிங்கிள் ஃப்ளெமிஷ் பாண்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மினிமம் திக்னஸ் ஆஃப் வால் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1.5 பிரிக் திக்னஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த வால். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்ட்ரென்த் அச்சீவ்டு பை பிரிக் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்குக்கு ஸ்ட்ரென்த் வந்து அச்சீவ் ஆகிறது கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக்குக்கு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் வந்து முக்கியம்னு பார்த்தோன்னா இந்த பிரிக்கத்தோட காம்போசிஷன் வந்து முக்கியம், அது வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் மோல்டிங் பண்ணக்கூடிய அந்த நேச்சர் வந்து என்ன அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்றது அது வந்து முக்கியம், மோல்டிங் ப்ராசஸ் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்னிங் ப்ராசஸ், கூலிங் ப்ராசஸ் இது வந்து முக்கியம். ஸோ அப்போ 3 இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து இந்த பிரிக்கோட ஸ்ட்ரென்த் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 3மே வந்து கரெக்டாக. இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 1 or more கோர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் அ வால். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு கோர்ஸில் அதாவது ஒரு கோர்ஸ் இல்லைனா ஒரு கோர்ஸுக்கு மேற்பட்ட கோர்ஸில் அதாவது ஒரு கோர்ஸ் இல்லாட்டி 2 கோர்ஸ் 3 கோர்ஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோர்ஸில் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகிருக்கும். எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாலோட ஃபேஸ் வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்கக்கூடிய
அந்த கோர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க வால் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேர்மை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா கார்பல் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கார்பல் தான் வந்து பிரிக்கோட ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எக்ஸ்டென்ஷன் வந்து வால் வரைக்கும் வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸஸ் ஆஃப் அலுமினா இன் பிரிக் எர்த் மேக்ஸ் த பிரிக். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த பிரிக் எர்த்தில் அலுமினாவோட பர்சன்டேஜ் வந்து எக்ஸஸாக வந்து இருக்கும் போது அப்போ அந்த பிரிக்கில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அலுமினாவோட பர்சன்டேஜ் வந்து எக்ஸஸாக வந்து இருக்கும் போது பிரிக் எர்த்தில் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா ட்ரையிங் அப்போ கிராக்கும் வார்ப்பும் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி டு கிராக் அண்ட் வார்ப் ஆன் ட்ரையிங் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the harmful ingredient in bricks? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து இந்த பிரிக்கில் எது வந்து ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்கில் ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா அயன் பைரைட்ஸ் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் பி அயன் பைரைட்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட்னஸ் ஆஃப் பிரிக்ஸ் கேன் பி டிட்டர்மைன்டு பை. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கில் ஹார்ட்னஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹார்ட்னஸ் வந்து பிரிக்கில் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்கணும்னா ஃபிங்கர் நெயிலை வச்சு ஸ்க்ராச் பண்ணுறது மூலமாக அந்த பிரிக்கோட ஹார்ட்னஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஸ்க்ராச் ஆஃப் ஃபிங்கர் நெயில் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோடிங் ரேட் டு டெஸ்ட் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டெஸ்ட் அப்போ லோடிங் ரேட் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் பிரிக்கு லோடிங் ரேட் எவ்வளோ அப்ளை பண்ணுவோன்னு பார்த்தோன்னா 14 நியூட்டன் per mm² பெர் மினிட்டுக்கு. அதுதான் வந்து கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெதரிங் ப்ராசஸ் ஆன் பிரிக்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு டு. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கில் வந்து வெதரிங் ப்ராசஸ் வந்து எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்காக வந்து இந்த வெதரிங் ப்ராசஸ் வந்து பிரிக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிசிட்டி நேச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வெதரிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி இம்ப்ரூவ் பிளாஸ்டிசிட்டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரிக்ஸ் ஆர் கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் டிஸ்இன்டகிரேட்டட் டியூரிங் பர்னிங் பிகாஸ் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்ஸ் வந்து பர்னிங் அப்போ கிறிஸ்டலைஸ் ஆகும் டிஸ்இன்டகிரேட்டடாக வந்து ஆகும். எதனால் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆப்ஷனில் எதனால் இந்த மாதிரி இந்த பிரிக் வந்து பர்னிங் அப்போ கிறிஸ்டலைஸ் ஆகும் டிஸ்இன்டகிரேட் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதனால் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த அயன் பைரைட்ஸ் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து இந்த பிரிக்கில் வந்து பர்னிங் அப்போ நடக்கிறதுனால தான் அந்த பிரிக்கில் கிறிஸ்டலைஸ் ஆகும் டிஸ்இன்டகிரேஷனும் வந்து நடக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஆக்சிடேஷன் ஆஃப் அயன் பைரைட்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many hours a brick should be immersed in water for water absorption test? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் வந்து நடக்கும்போது அதில் பிரிக்கை வந்து எவ்வளோ மணி நேரம் வாட்டரில் வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஹவர்ஸ்க்கு வந்து இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டில் வந்து நடக்கும்போது பிரிக்கை வந்து இம்மர்ஸ் பண்ணி வாட்டரில் வச்சுருப்போன்னு பார்த்தோன்னா 24 hours வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி 24 hours வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the density of brick in gram per centimeter cube is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கோட டென்சிட்டி வேல்யூ வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்பில் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.9 to 2.1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து பிரிக்கோட டென்சிட்டி வேல்யூ. ஸோ இப்போ ஆப்ஷன் பி 1.9 to 2.1 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a characteristics of a good bricks? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த நல்ல பிரிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த 4ல் எது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நல்ல பிரிக்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து எது கிடையாதுன்னு பார்த்தோன்னா கெமிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து கிடையாது. ஸோ டெக்ஸ்சர், காம்பேக்ட்னஸ், வாட்டர் அப்சார்ப்ஷன், ஷேப், சைஸ் இதெல்லாம் வந்து இந்த நல்ல பிரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். எது வந்து கிடையாதுன்னு பார்த்தோன்னா கெமிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து கிடையாது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி கெமிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in which class of brick the crushing strength should not be less than 7 Newton per mm²? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த கிளாஸ் ஆஃப் பிரிக்கில் வந்து அதோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 7 Newton per mm² வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த கிளாஸ் ஆஃப் பிரிக்கு வந்து இந்த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ இருக்குன்னு பார்த்தோன்னா செகண்ட் கிளாஸ் பிரிக்கு தான் வந்து இந்த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the water absorption of heavy duty burnt clay bricks having compressive strength greater than 40 Newton per mm² is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 Newton per mm² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 10% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதில் வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ 10% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
யூனிட் வெயிட் ஆஃப் brick work is about. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த brick workோட யூனிட் வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ brickோட யூனிட் வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 19 to 20 kN/m³ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a bond made by alternate header and stretcher in the same course is known as. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டைப் ஆஃப் பாண்டில் ஆல்டர்னேட் கோர்ஸில், அதாவது சேம் கோர்ஸில் ஆல்டர்னேட்டாக ஹெட்டரும் ஸ்ட்ரெச்சரும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய பாண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த டைப் ஆஃப் பாண்டில் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா டபுள் ஃப்ளெமிஷ் பாண்டில் தான் வந்து ஒவ்வொரு கோர்ஸ்லையும் ஆல்டர்னேட்டிவாக ஹெட்டரும் ஸ்ட்ரெச்சரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் டி டபுள் ஃப்ளெமிஷ் பாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லைம் கண்டென்ட் இன் குட் பிரிக் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த குட் பிரிக் இடத்துல லைம் கண்டென்ட் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்ஸில் லைம் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 5% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the dimension for special shape of clay bricks are given in. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கிளே பிரிக்ஸோட ஸ்பெஷல் ஷேப்பெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட டைமென்ஷனை எந்த ஐஎஸ் கோடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஐஎஸ் கோடில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா IS 6165 1971 வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்பெஷல் ஷேப்லாம் வந்து எப்படி இருக்கணும், அது டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெம்பரிங் இஸ் த ப்ராசஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ டெம்பரிங் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வந்து எது வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், இந்த டெம்பரிங்கிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டெம்பரிங் ப்ராசஸ் வந்து எது மேனுஃபேக்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது தான் இந்த டெம்பரிங் ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate the number of bricks required for 5 cubic meter brick wall. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த 5 cubic meter ஆஃப் brick wall-ல எத்தனை நம்பர் ஆஃப் bricks வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் bricks வந்து தேவைப்படும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா, இப்போ 1 மீட்டர் கியூப் ஆஃப் brick wall-ல எத்தனை நம்பர் ஆஃப் bricks வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 500 நம்பர் ஆஃப் bricks வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு இங்கே வந்து 5 cubic meter வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 5 cubic meterக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா அந்த 500 into 5 வந்து போட்டோன்னா அதுலேருந்து நம்ம வந்து 5 மீட்டர் கியூபிக் எவ்வளோ வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா 2500 நம்பர் ஆஃப் bricks வந்து இந்த 5 cubic meter ஆஃப் brick wall-க்கு வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி 2500 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the water absorption for burnt clay perforated brick should not be more than. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த burnt clay perforated brick-ஓட வாட்டர் அப்சர்ப்ஷன் வேல்யூ வந்து எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னா 15, அந்த வேல்யூக்கு மேலே வந்து 15%க்கு மேலே இந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி 15% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a brick molded with a round angle is termed as. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக் வந்து மோல்ட் பண்ணுறது அதில் ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா ரவுண்ட் ஆங்கிள்ஸாக வந்து இருக்கும். ஸோ அந்த பிரிக் வந்து மோல்ட் பண்ணுறது ரவுண்ட் ஆங்கிள்ஸாக வச்சு மோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேர்ம் ஆஃப் பிரிக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரிக்கை நம்ம எப்படி சொல்லுவோம்னா புல் நோஸ் பிரிக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the vertical joints separating the bricks in either length or cross direction. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸ் வந்து பிரிக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த பிரிக் வாலில் இந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பிரிக்ஸை லென்த் வைஸாவோ இல்லை கிராஸ் டைரக்ஷன்லேயே வந்து டிவைட் பண்ணும், செப்பரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த டேர்மை நம்ம எப்படி சொல்லுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா பெர்பென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the water absorption capacity of the dash category of brick is minimum. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த கேட்டகரி ஆஃப் பிரிக்ஸில், அதாவது 4 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்கில் எந்த பிரிக்குக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வேல்யூ ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸுக்கு இந்த மாதிரி மினிமம் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு தான் வந்து மினிமம் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது 20%, மற்றது 22, இது 25 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதிகமாகிட்டு தான் வந்து போகும். எதுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு தான் வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when the brick is laid with its breadth parallel to the face of the wall is known as. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக் வந்து எப்படி லே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பிரெத் வந்து எதுக்கு பேரலாக இருக்குன்னா இந்த வாலோட ஃபேஸுக்கு, இந்த வாலோட ஃபேஸுக்கு அதோட பிரெத்து இதுதான் வந்து பிரெத்து. இந்த பிரெத்து வந்து இந்த வாலோட வால் ஃபேஸுக்கு வந்து பேரலாக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேர்ம் பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி ஹெட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் அலோவபிள் வாட்டர் அப்சார்ப்ஷன் இன் பிரிக்ஸ் இஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கில் மேக்ஸிமமாக எவ்வளோ வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்கில் வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து இருக்கலாம்னு பார்த்தோன்னா 25% வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி 25% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஐஎஸ் கோட் ஃபார் டெஸ்டிங் பர்ன்ட் கிளே பில்டிங் பிரிக் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பர்ன்ட் கிளே பில்டிங் பிரிக்ஸ் எல்லாம் வந்து டெஸ்டிங் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து எந்த ஐஎஸ் கோடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பர்ன்ட் கிளே பிரிக்ஸோட டெஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து எந்த ஐஎஸ் கோடில் இருக்குன்னு பார்த்தோன்னா IS 3495 Part 1 and 4 அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் எ குட் பிரிக் எர்த் த சில்ட் கண்டென்ட் ஷுட் பி டேஷ் பை வெயிட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நல்ல பிரிக் எர்த்தாக வந்து இருந்துச்சுன்னா அதில் சில்ட் கண்டென்ட் வந்து பை வெயிட்டில் டோட்டல் வெயிட்டில் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சில்ட் கண்டென்ட் மட்டும் வந்து இந்த குட் பிரிக் எர்த்தில் எவ்வளோ வெயிட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்னா டோட்டல் வெயிட்டில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்னா 20 to 35% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். இங்கே சில்ட் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the formation of dull patches occurs on the finished polished surface is called. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வந்து நல்லா ஃபினிஷ் பண்ண பாலிஷ்டு சர்ஃபேஸில் டல் பேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டிஃபெக்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய டிஃபெக்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ப்ளூம் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the wall thickness of hollow brick is generally. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஹாலோ பிரிக்ஸோட வால் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹாலோ பிரிக்ஸோட வால் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 20 mm to 25 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த பிரிக் இஸ் yellowish in color it indicates. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த பிரிக் வந்து எல்லோ கலரில் வந்து இருக்குது அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த பிரிக் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா மெக்னீஷியா வந்து எக்ஸஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்வான்டேஜ் ஆஃப் அ கிளாம்ப் கம்பேர்ட் டு எ கிளின் ஃபார் பர்னிங் பிரிக் இஸ் தட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கிளாம்ப் வந்து கிளினோட கம்பேர் பண்ணும்போது பர்னிங் பிரிக்ஸ் வந்து பர்ன் பண்ணுறதுக்கு கிளாம்பை கிளினோட வந்து கம்பேர் பண்ணும்போது கிளாம்புக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கிளாம்புக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வந்து வென் கம்பேர் டு கிளினுக்கு வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா இனிஷியல் காஸ்ட் ரொம்ப வந்து கம்மியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த கிளாம்புக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இட் ஹேஸ் லெஸ் இனிஷியல் காஸ்ட் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியலில் முக்கியமான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் MCQs வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.